ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்யூட்டான சிவலிங்கா பேப்பரில் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இது ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பேப்பரையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறம் கம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஆப்போசிட் சைடு மேலே பிடிச்சி ரோல் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் கொஞ்சம் ஹைட் எக்ஸ்டெண்ட் ஆகும். இப்போ கம் போட்டுக்கலாம். கம் போட்டு ஒட்டிக்கலாம். இதே மாதிரி நம்ம கிழிச்சு வச்சுருக்க எல்லா பேப்பரையும் பண்ணிக்கலாம். இப்போ சிசரோட பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட்டன் படுத்திக்கலாம். இதே மாதிரி எல்லா ரோல் நம்ம பண்ண எல்லா ரோலுக்கும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மைகூதி எடுத்துக்கோங்க. மைகூதியில் இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கம் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி சுற்றிட்டே வாங்க. இப்போ சுற்றி முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுற்றினதில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்புக்குள்ளே 100 பேப்பர் அதே மாதிரி 100 ரோல் எடுத்து இந்த மாதிரி ஒட்டிக்குங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இதே மாதிரி 4 செஞ்சுக்கலாம். 4 செஞ்ச ஒன்றே ஒன்று பெருசாக செஞ்சுக்கோங்க. இந்த பெருசாக செஞ்சது கொஞ்சம் பெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பெருசாக செஞ்சதுக்கு 6 ரோல்ஸ் எடுத்திருக்கேன். சின்னதுக்கு 2 ரோல்ஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் 2 மட்டும் தனியாக வச்சுக்கிட்டு ரோல் அந்த மாதிரி பெண்ட் பண்ணாமல் மீதி இருக்க 2ஐயும் பெண்ட் பண்ணிக்கோங்க. ஒன்று கோன் ஷேப்லேயும் ஒன்று மேலே ஃப்ளாட்டாகவும் கீழே கொஞ்சம் பெண்டான மாதிரியும் இருக்கணும். இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி 1-2 ரோல் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி மடிச்சுட்டே வாங்க. மடிச்சுட்டு எட்ஜில் கம் போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கோங்க. பெண்ட் பண்ணதில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வைக்கிறதுக்கு முன்னாடி கம் போட்டுக்கோங்க. கம் போட்டு ஆப்போசிட் சைட் இந்த மாதிரி மடக்கிக்கலாம். ஆப்போசிட் சைட் மடக்குனது கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ ஆப்போசிட் சைட் மடக்குனதையும் அப்புறம் நம்ம மடித்து வச்சுருந்ததையும் 2த்தையும் கம் போட்டு ஒட்டிக்கலாம் பெரிய சர்க்கிளில்.
இப்போ எட்ஜில் கம் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் பிடிச்சிங்கன்னா காஞ்சிரும். கொஞ்சம் கீழே வந்து ரொம்ப பெண்டாக இருக்காமல் கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம பிளெயினாக வச்சுருந்த ரெண்டையும் மேலே மேலே ஒட்டிக்கலாம். மேலே மேலே ரெண்டுத்தையும் ஒட்டிக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கிறத வந்து ஓரத்தில் மட்டும் கம் போட்டு ஒட்டிக்கலாம். அந்த ரெண்டுத்துக்கு மேலே அப்புறம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க இதை வந்து கீழே ஒட்டிக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி கம்மை சைடாக வச்சு காய வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க, அதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு கப்பு எடுத்துக்கோங்க, அதில் கொஞ்சோண்டு கம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஃபெவிகால் எடுத்திருக்கேன். இப்போ கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்திட்டு ஒரு ப்ரஷ் இல்லை ஒரு ஸ்டிக்கு வச்சு நல்லா கலந்துக்குங்க. இப்போ டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்னதாக கிழிச்சிக்கலாம். அதே மாதிரி கம்மை இந்த மாதிரி வச்சு அது ஸ்டாண்ட் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கலாம். அது ஒன்றும் காயில். இப்போ வந்து இந்த மாதிரி கீழே ஒரு தடவை கம் போட்டுக்கிட்டு அதுக்கு டிஷ்யூ பேப்பரை வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை கம் போடணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ காய வச்சுக்கலாம். காஞ்சிருச்சு. காயருக்கு 2 hours பக்கமாக எடுத்துக்கிச்சு. இப்போ பிளாக் கலர் அடிச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்திருக்கேன். முழு சிவலிங்காக்கும் அடிச்சுக்கலாம். கொஞ்சோண்டு ப்ரஷ்ஷை வந்து நனைச்சிட்டே அடிங்க. அப்போ தான் மொத்த சிவலிங்காக்கும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ கீழேயும் அடிச்சுக்கோங்க. இப்போ ரெட் அக்ராலிக் பெயிண்ட் எடுத்துக்கலாம். அதில் ஒரே ஒரு குட்டி டாட் மட்டும் வைங்க.
அதே மாதிரி ஒயிட் கலரில் 3 கோடு போட்டுக்கோங்க. நான் வந்து ரெட் கலர் டாட் வச்சதை ஒரு குட்டி ஸ்டிக்கை வச்சு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கிட்டேன். அவள் தான் நம்ம சிவலிங்கா ரெடி. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.